Eighth question. Calculate the maximum acceleration of a moving car so that the body lying on the floor of the car remains stationary. The coefficient of a static friction between the body and the floor is 0.15. G equal to 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.5 m as per -2. ஸோ காரில் வந்து இப்போ ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேலே இப்போ 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ கார் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா கார் ஃபார்வர்டாக போகுது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? கார் போகிற அந்த டைரக்ஷன்லேயே வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் அந்த பர்சனை அந்த காரோட ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருது. ஓகேவா? இப்போது சூடோ ஃபோர்ஸ் வந்து ஸ்டாட்டிக்கை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களால அந்த சீட்டில் ஸ்டேஷனரே உட்கார முடியாது. சீட்டை விட்டு ஜம்ப் ஆவாங்க, போய் இடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பர்சன் வந்து ஸ்டேஷனரியாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா இந்த சூடோ ஃபோர்ஸும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னா MA நம்ம MA அசரேஷன் மேக்ஸிமம் அப்படி நோட் பண்ணியிருக்கேன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுங்கிறது μs × mg. ஸோ இதில் MM நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா A max ஈக்குவல் டு μs × g மட்டும் இருக்குமா? μsோட வேல்யூ 0.15 அண்ட் ஜியோட வேல்யூ 10. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 1.5 ms - 2.